எஸ்பி வந்திருக்கிறார். இப்ப ஒரு நார்த் இந்தியன் எஸ்பி, அவர் பேர் என்னங்க? அபிஷேக் குப்தா. மிஸ்டர் அபிஷேக் குப்தா, நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று, இதை நடத்த விடக்கூடாது என்று முடிவு செய்து கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்று நேற்று பகலிலே சொன்னீர்கள். மிஸ்டர் குப்தா, you don't know the history of Mr. Vaiko. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமல்ல, ஆதரித்து பேச ஜனநாயகத்தில் உரிமை உண்டு என்று ஜெயிலில் இருந்தவாறே சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமல்ல என்ற தீர்ப்பை இந்தியாவிலேயே பெற்றுக் கொடுத்தவன் தான். தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசலாம் என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பை பெற்றவர். 3 நாட்களுக்கு முன்னால் இந்த கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நான் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருப்பேன், கூட்டத்துக்கு அனுமதியும் பெற்றிருப்பேன், கூட்டம் நடந்திருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை நடத்த விடக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்ததை அறிந்தனால் இந்த அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு சென்றேன். அவர்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் கூட்டம் நடத்த அனுமதி தாராளமாக கிடைக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார்கள். முதலமைச்சர் தலைமையிலே தோழமை கட்சிகளின் கூட்டம் முடிந்தது. இரவு 7 மணி ஆகிறது. நான் காரில் ஏறி உட்கார்கிறேன். மாவட்ட செயலாளர் தொலைபேசியில் அழைத்து கூட்டம் கேன்சல் செய்யப்பட்டு விட்டது என்று எழுதி கையெழுத்து போடு என்று எஸ்பி ஆபீஸில் இருந்து மிரட்டுகிறார்கள். இது நேற்று ராத்திரி 7 மணிக்கு. நான் மீண்டும் அமைச்சரவையிலே தொடர வேண்டியது. நீங்கள் அனுமதி கொடுக்கப்பட வேண்டியது. எஸ்பி மிரட்டுறாரு, கூட்டம் நடத்தக்கூடாது. அப்படி அனுமதி கொடுக்காவிட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் நான் அறிவிப்பேன். எஸ்பி ஆபீஸை என் தலைமையில் நூற்றுக்கணக்கானவர்கள் முற்றுகையிட்டு போராடுவோம். எனக்கும் பயந்தவன் அல்ல மிஸ்டர் எஸ்பி. துப்பாக்கிகளின் சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிறவன் அல்ல. நாங்கள் இங்கே போராட்டம் நடத்துவோம் என்று அவசரப்படாதீர்கள். இன்னும் சிறிது நேரத்திற்கு உங்களுக்கு அனுமதி வந்துவிடும் என்றார்கள். பிறகுதான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அது எப்படிப்பட்ட அனுமதி தெரியுமா? 9:30 மணிக்குள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும். என்னையா நியாயம்? எலெக்ஷன் டேட்டிலே 10 மணி கூட்டம் நடத்தலாம், எலெக்ஷன் பிரச்சாரமே 10 மணி கூட்டம் நடத்தலாம். இந்த ஊர் எஸ்பிக்கு 9:30 மணி தான் மிட் நைட்டா? 9:30 மணி பேர என்ன பேச விடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. இது ஒரு உத்தரவா? அப்ப நீங்க உங்கள் மீது குற்றச்சாட்டு கொடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் எவ்வளவு பேர் மேல குற்றச்சாட்டுகளை தொடுத்திருக்கிறேன். பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் மீது, கடுமையான அதிகாரம் கொண்டவர்கள் மீது எதற்கும் அஞ்சாமல் குற்றச்சாட்டுகளை தொடுத்திருக்கிறேன். இதற்கு இப்படி உத்தரவுகளுக்கு உங்களை பின்புலத்திலே இருந்து இயக்குவது எந்த சக்தி? மிஸ்டர் எஸ்பி, இதுக்கு ஒரு கேஸ போட்டு, இப்படி பேசுறதுக்கு ஒரு கேஸ போட்டு நீங்க கோர்ட்டுக்கு வர வைக்கலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். போடுங்க கேஸ, கோர்ட்டுக்கு வருங்க. 9:30 மணிக்கு கூட்டத்தை பிடிக்கணும்னு சொல்வதற்கு என்ன காரணம்? நாங்க இங்க நேரம் பேசக்கூடாது என்று நீங்கள் உத்தரவிடுவதற்கு உங்களை பின்புலத்திலிருந்து இயக்குகிற சக்தி எது? Who is the force? Who is the cause for this? யார் சொல்லி இப்படிப்பட்ட உத்தரவை போடுகிறீர்கள்? நாங்கள் இந்த மண்ணின் மக்கள், இந்த தூத்துக்குடி என்கின்ற வீர வரலாறு படைத்த இந்த மண்ணுக்கு உரிமையான மக்கள், இங்கே வாழ்கிற மக்களின் நலனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் 30 ஆண்டுகளாக வைகோ போராடி கொண்டிருக்கிறாரே தவிர இதனால் ஓட்டு போட்டு விடுவார்களா? இத்தனை ஆண்டுகள் போராடியதற்காக ஓட்டு போட்டு விடுவார்களா? கிடையாது. வேலிக்கர் நிறுவனத்தை வெட்டுகிறேன், ஒரு ஓட்டு கிடைக்கும் அதுக்கு? கிடையாது. ஆனால் டெலின்ஸ்ரீ பேச்செடி என்று உலகம் அழைக்கின்ற இந்த வேலிக்காத்தான் மரங்களை அடியோடு அகற்றாவிட்டால் விவசாயம் அழிந்து போகும், சுற்றுச்சூழல் அழிந்து போகும், பிராணவாயு ஒழிந்து கொள்ளும், கரியமுளவாயு வெளியே செல்லும், பறவைகள் கூடு கட்டாது, ஆடுகள் மாடுகள் நிலையில் தங்காது,
சிறை பிடிக்காது என்பதற்காக அங்கே போகாது. ஆனால் மொத்த விவசாயத்தையும் அழைத்துவிடும் இந்த ப்ரொபோசிங் யூனிஃபார்மா என்கின்ற வேலைக்காத்தான் என்று அதை அகற்றுவதற்காக நான் வழக்கு தொடுத்து 2015 ஜஸ்டிஸ் செல்வம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த போது ஜஸ்டிஸ் செல்வம் சொன்னார், தமிழ்நாடு புறாவில் அகற்றப்பட வேண்டிய செடி. Why don't you engage yourself? நீங்களே உங்க தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வேலையை நீங்களே செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குமே என்றார் ஜஸ்டிஸ் செல்வம். அதன்படி ஊராக சென்று மாவட்ட வாரியாக சென்று இந்த வேலைக்காத்தான் மரங்களை அகற்றுகிற வேலையிலே நான் ஈடுபட்டேன். ஐடிஐ ஒரு கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்கிருச்சு. அதுக்கு ஹைகோர்ட்ல ஒவ்வொரு வாயிலாக போனேன். கடைசியில் நீதிபதி பரத சக்கரவர்த்தியும் நீதிபதி சரத்குமாரும் அருமையான தீர்ப்பை தந்தார்கள். வேலைக்காத்தான் மரங்கள் அடியோடு அகற்றப்பட வேண்டும், அரசாங்கம் நேரடியாக ஈடுபட வேண்டும், அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும், அதிகாரிகள் அனைவரும் ஈடுபட வேண்டும். ஜஸ்டிஸ் செல்வம் என்ன ஆர்டர் போட்டார்னா, எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் போய் பார்வையிட வேண்டும், எல்லோரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுதும் இந்த நீதிபதிகள் இப்போ 10ஆம் தேதி திரும்ப ஹைகோர்ட்ல அதே கேஸ் வருது. நல்ல ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க ஜட்ஜஸ். அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறது இதனால் எனக்கு அரசியல் லாபமா? 10 ஓட்டு கிடைக்குமா? அதுக்கு ஏன் வேகாத வெயில்ல என்னை நானே வருத்திக்கிட்டு தோழர்களை வருத்திக்கிட்டு இதை போய் அகற்ற வேலையை ஈடுபடணும்? இந்த செந்தமிழ்நாட்டை உயிராக நான் நேசிக்கிறேன். நான் பிறந்த பொன்னாடி தமிழ்நாடு, இன்னொருவரை நான் பிறந்து வரப்போவதில்லை. ஆனால் இந்த மண்ணில் பிறந்ததால் உலகத்துக்கே கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் தொட்டிலில் ஆட்டி தாளாட்டி வார்ப்பித்து வழங்கிய செந்தமிழ்நாட்டில் கலைகளும் வளர்ந்த நாட்டில் இந்த மண்ணில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று வகுக்கப்பட்ட இந்த நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகரிகம் தலைத்த இந்த செந்தமிழ் பூமியில் உலகத்துக்கே அறநூறுகளை தந்த செந்தமிழ் முழங்குகின்ற இந்த செந்தமிழ் நாட்டில் நான் பிறந்ததன் பலனாக செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று நான் அரசியலுக்கு பொது வாழ்வுக்கு 64 அண்ணாவின் முன்னிலையில் ஓர்களே மண்டபத்தில் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 29 ஆண்டுகள் நான் போராடி இருக்கிறேன், பணியாற்றி இருக்கிறேன். உயிராக பெரியசாமியை நான் நேசித்திருக்கிறேன். 12 மாதங்கள் மிசா சிறைவாசத்தை ஏற்றிருக்கிறேன். 25 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். எனக்கு ராஜ்யசபா பதவியை தந்தார் கலைஞர். நன்றியோடு ராஜ்யசபாவிலே தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உச்சி கோயிலே குடிபிடித்து போராடி இருக்கிறது. அதை மறுக்கவில்லை. ஆனால் செய்ய வேண்டிய கடமையை தமிழ்நாட்டுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்வாதாரங்களை காக்க நாங்கள் போராடிய அளவுக்கு யார் போராடியது சொல்லட்டும். சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் சரியாக கேட்டார். பெல்லிக்குக் அணையை, முல்லை பெரியார் அணையை காக்க 12 வருடங்கள் போராடி 10 லட்சம் பேரை திரட்டி இருக்கிறேன். நீட்டினோ என்ற நாசகார ஆலை நிறுவப்படக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடி 11 ஆண்டுகளாக தடை வாங்கி வைத்திருக்கிறேன். தனி ஒரு மனிதனாக பிரதமர் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்றார். அதை 11 வருடமாக இந்த சாதாரண பட்டிக்காட்டிலே பிறந்த ஒரு சாதாரணமானவன் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்கப்பட இருந்த நிலையில் இது ஒன்றும் செய்ய முடியாது என்று எல்லோரும் கைவிரித்த போது, ஆண்டவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், பதவிகளில் இருந்தவர்கள் எல்லோரும் கைவிரித்த போது வாஜ்பாயிடத்திலே போய் எங்கள் மண் எங்கள் வியர்வை நேரு தொடங்கியது காமராஜர் காலத்தில். இது ஏன் முதலாளிகளுக்கு விற்க ஏற்பாடு செய்கிறீர்கள்? கேபினட் முடிவு செய்து விட்டதே என்றால் அந்த முடிவை நீங்கள் மாற்ற முடியும். பீகாரிலே போய் வைகோய் அடாப்டர் ஸ்ரீகாரமுச்சரன் என்று சொன்னீர்களே, நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மையாக செய்ய வேண்டாமா? இதை நீங்கள் இந்த நேரத்திலே தடுக்க வேண்டாமா என்ற போது நெகிழ்ந்து போனவராக வாஜ்பாய் சொன்னார், I will change the cabinet decision. NLC will not be privatized. இதை பிரசுக்கு சொல்லலாமா? இங்கிருந்தே சொல்லுங்கள் என்று இந்து பத்திரிகைக்கு சொல்லி வந்தார். கட்டம் கட்டி முதல் பக்கத்தில் பிரதமர் வைகோவிடம் உறுதியளித்து விட்டார், NLC will not be privatized. This investment policy is withdrawn. இதை செய்து கொடுத்தவன் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது அதை கண்டித்து கண்ணீரும் கொம்பளையுமாக வீரமணி வந்த போது அதே பிரதமரிடம் சென்று உங்கள் வடநாட்டு தலைவர்கள் பெயரை எங்கள் தெருக்களிலே சூட்டி இருக்கிறோம்,
திலகர் பேரில், நேரு பேரில், பட்டேல் பேரில், ஆசாத் பேரில், எங்கள் வீர தலைவர்கள் பேர் தமிழ் டெல்லியில் உண்டா? நாங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள். இந்த கட்சி தேர்தலில் போட்டியிடாத திராவிடர் கழகம். எங்களை மீண்டும் அங்கே கொண்டு போய் தள்ளி விடாதீர்கள். இதே வார்த்தையை வாஜ்பாயிடம் சொன்னேன். அவர் கொஞ்சம் பதட்டப்பட வேண்டாம். துறை அமைச்சரை அழைத்தார். வீரமணி மைக்கோவும் வருகிறார்கள். அவர்கள் கேட்கிற எந்த இடமாக இருந்தாலும் உடனே பெரியார் மையம் தொடங்க அனுமதி கொடுத்து முன்னை விட 100 மடங்கு வசதியான இடத்தை பெற்றுக் கொடுத்தவன் இந்த ஒளிவைக்கு முன்னாலே நிற்பவன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது என்று ஊராக போய் கொடி கட்டாமல், கட்சி பெயரை சொல்லாமல் அந்த தஞ்சை மண்டலத்து மக்களை கட்டி எழுப்பி மேகதாட்டு அணை வரப்போகிறது என்று 2012 முதல் போராட்டத்தை நடத்தியவர்கள் கிருஷ்ணகிரியிலே இந்த மேடையிலே நிற்பவன். ஊராக சென்று மேகதாட்டு அணை வந்தால் இது பஞ்ச பிரதேசமாகும், எத்தியோப்பியாவாக மாறும். பசியும் பட்டினியும் உங்கள் வருங்கால குழந்தைகளை பாழாக்கும். இதை வரவிடக்கூடாது. 2ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று கர்நாடகம் கட்டிய அணையை உடைத்து நிர்மூலமாக்கிறார். திருச்சியிலே ஆண்ட மீனாட்சி பட்டாளத்தை அனுப்பி அணையை உடைத்து விட்டு வர செய்தார். இப்போது நாம் போய் உடைக்க முடியாது. ஆனால் மத்திய சர்க்காருடைய தூண்டுதலின் பேரிலே கர்நாடக சர்க்கார் இந்த அணை கட்ட முயற்சித்து விட்டது. ஒரு சதித்திட்டம் நடந்தது என்று சொன்ன 7-8 தேதிகளிலே 2014 இந்து வேறு முதல் பக்கத்தில் வெளியிட்டது. 2 நாள் சரி கூட்டம். கர்நாடக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் கலந்து கொண்டார்கள். சுற்றுச்சூழல் மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார், வெளிப்படையாக மத்திய சர்க்கார் அனுமதி கொடுக்காது, தமிழ்நாடு எதிர்க்கும். நீங்கள் அணை கட்டுவதற்கான வேலைகள் எல்லாவற்றையும் இப்போதே ஆயத்தப்படுத்துங்கள். இதை வெளியிட்டது ஹிந்தி 7. உடனே ஊராக சென்று மக்களை தட்டி எழுப்பினேன். மேகதாட்டிலே அணை கட்ட போகிறான். மத்திய சர்க்கார் தான் இதிலே முதல் வில்லன். மேகதாட்டு பிரச்சனை இல்லை. கர்நாடக அரசை ஊக்குவித்து அணை கட்ட சொல்லுவதே மத்திய அரசு. நயவஞ்சகம் செய்கிற அரசு, தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிற அரசு. அதுதான் தூண்டிவிட்டிருக்கிறது மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு. அவன் அணையை கட்டினால் தமிழகம் பாழாகும் ஊராக போய் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை காக்க இங்கே இருந்து கொலைகார பாவியை நீங்கள் ஏன் பதவி பிரமாணத்துக்கு அழைத்தீர்கள் என்று நான் கூட்டணி மாறுகிறவன் என்று விமர்சிக்கிறார்கள். கூட்டணியில் தான் இருந்தேன் மோடியோடு. கொலைகார பாவியை ஏன் அழைத்தீர்கள்? எங்கள் நெஞ்சில் குத்தி விட்டீர்கள். அவனுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெறாவிட்டால் உங்களிருந்து நான் கூட்டணி விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற போது 1000 பேரோடு வந்து ஜந்தர் மந்தரிலே நான் கருப்பு கொடி காட்டுவேன் என்று சொன்னேன். இந்தியாவிலேயே பதவி பிரமாணத்தின் போது மோடி எதிர்த்து கருப்பு கொடி காட்டிய ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். கருப்பு கொடி காட்டிலே கைது செய்யப்பட்டேன். கூட்டணி அதை நிமிடமே தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். நான் பதவிகளுக்காக வாழ்கிறவன் அல்ல. சில பேர் எழுதுகிறார்கள், எம்எல்ஏ பதவியிலே காலியாக ஒரு இடத்தில் வனிக்கோ நின்று மந்திரியாக ஆசைப்பட. அது அறிவு கிட்டவனே, மத்தியிலே கேபினட் மந்திரி தரேன்னு எவ்வளவோ சொன்னாரே, எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வந்தவன் தான். இல்லை இல்லை, திருச்சி போய் ராஜினாமா செஞ்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்க திட்டம். இது இன்னொரு யூகம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான். எந்த சுயநலத்துக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை. என் கரங்கள் கரைபடியாக என்பதை இயற்கை சொல்லும். பழி சொல்லலாம், பழி சொல்லலாம், கோடி கோடியாக வாங்கி குளித்து விட்டலாம் என்று நாக்குசாமன் சொல்லலாம். ஆனால் தன்னெஞ்சை ஒரு பொய்யற்க பொய்க்கபின் தன்னெஞ்சே தன்னை கூடும் என்பதை போல என் வாழ்க்கையை நேர்மையை இந்த நிமிடம் வரையில் காத்திருக்கிறேன். சாகிற வரையிலும் காப்பாற்றுவேன். நான் நேர்மை தவறியது கிடையாது, நாணயம் தவறியது கிடையாது. நான் நேர்மையோடும் நாணயத்தோடும் தான் பாடுபட்டு வந்திருக்கிறேன். சிறைவாசங்களை ஏற்றிருக்கிறேன், துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். கடுமையான விமர்சனங்கள், கடுமையான பழிச்சொற்கள் அனைத்தையும் நான் பொன்முருகனோடு ஏற்றுக்கொண்டவன். பத்திரிகையாளர்களுக்கு சொல்வேன், புதா சட்டம் வந்தபோது, அந்த மசோதாவை விவாதித்த போது பத்திரிகையாளர்களையும் கைது செய்து சிறையில் தள்ளுகிற சரத்து அதிலே இருந்தது. நான் வாஜ்பாய் அத்வானியிடத்தில், நீங்கள் 2 சிறைகளில் இருந்தீர்கள் நெருக்கடி காலத்தில், நீங்களா இந்த புறா சட்டத்தை கொண்டு வருவது? கூடாது.
அதிலும் பத்திரிகையாளர்களை கைது செய்வதற்கு ஒரு சரத்து இருக்கிறது. இதை விட அக்கிரமம் உண்டா? உடனே நாங்கள் நீக்குகிறோம் என்றார்கள். மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பத்திரிகையாளர்களை பாதுகாத்துக் கொடுத்தவன் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு எங்கள் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொடுத்தவன். நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார் என்றவுடன் அங்கே போய் வாசலையே மதிப்பு சிறைக்கு சென்றவர். புண்படுத்தப்பட்ட போது சில வேளைகளில் ஒன்று இரண்டு சொற்கள் நான் சொல்லியிருக்கேன், அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று முந்தானடி சொல்லிவிட்டேன். வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இந்த ஊருக்கு போனாலும் நிருபர்களை பத்திரிகையாளர்களை மரியாதை கொடுத்து நடத்துவது எனக்கு வழக்கம். காரணம், ஜனநாயகத்தினுடைய விழிகள் அவர்கள்தான், ஜனநாயகத்தினுடைய செவிகள் அவர்கள்தான், அவர்கள்தான் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றவர்கள். அந்த வகையில் இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை புதிய வடிவமைத்து கிரீன் காப்பர், பசுமை தாமிரம் என்ற பெயரிலே வரப்பாக ஆசை வார்த்தைகள் காட்டிவிட்டார்கள் இங்குள்ள மக்களுக்கு. ஆனால் இத்தனை பேருக்கும் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அந்த இரவில் முதலாக தூத்துக்குடி நகருக்குள்ளே துப்பாக்கி சூடு நடந்த 3 மணி நேரத்துக்குள் வந்தவன் அணியை வைக்கோ. ஸ்னோலியின் தாயார் சொன்னார், நீங்க தான் முதல்ல வீட்டுக்கு வந்தீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ராத்திரி 1 மணி வரை சென்று கண்ணீரும் கம்பளையுமாக புலம்பி தவித்து ஜான்சி வீட்டிலே கதறி அழிந்த போதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் 2:30 மணி வரை இருந்து பார்த்து விட்டு வந்தேன். அந்த இரவிலேயே வந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய். அந்த 11 மணிக்கு ஸ்னோலின் வீட்டுக்கு வந்தவர் தான். அதைத்தான் ஹென்ரி ஞாபகப்படுத்தினார். அந்த கொடூரமான படுகொலை நடத்தப்பட்டதற்கு கொல்லப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு வந்து அவர்கள் கண்ணீரில் பங்கேற்றீர்களே, அந்த கொலைகாரர்களை கூண்டிலே நிறுத்துங்கள், அந்த கொலைகாரர்கள் மீது வழக்கு தொடுங்கள், அப்பாவி 101 பேர் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்யுங்கள். ஹென்றி கேட்டுக்கொண்டதை வரிக்கு வரி வைக்கோ வழிமொழிகிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவேதான் இந்த கட்டத்தில் மணி 9:30 ஆகிவிட்டது. பேச்சை முடித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் எஸ்பி, தேங்க்யூ.